லேர்னிங் 28 லேர்னிங் 28ல என்ன சொல்றாங்கன்னா, டீம் மீட்டிங்ல நீங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அடிஷ்னல் ரோலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டீம் மீட்டிங்னா ஒருத்தங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க அதை சம்மரைஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க இதுல ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட், ஒரு தாட்ஸ் ப்ராசஸ் வந்து டிஃபர் ஆகும்போது அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரோல் பண்ணுவாங்க. இதுல இது எல்லா மீட்டிங்லயும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஸோ அதுக்காக தான் நம்மளோட சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த சம்மரி என்ன டிஸ்கஷன் நடக்குதுங்கிறத அதை சம்மரைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இதுல இது வந்து ஏதாச்சும் டிஸ்கஷன் வந்துச்சு, ஏதாச்சும் கன்ஃபியூஷன் வந்துச்சு, கிளாரிபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க இன்டர்வென் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அது அந்த சூப்பர்வைசர் அசைன் பண்ணும்போது அது கரெக்டா நடக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங்ல இதை பண்ணுறது இல்லை. அப்போ இதை நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை அந்த சூப்பர்வைசருக்கு பதிலா நீங்க ஒரு ரோல் எடுத்து இதை பண்ணும்போது சூப்பர்வைசர் கண்டிப்பா உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு அடிஷ்னல் டாஸ்க் எடுத்து பண்றீங்க, அது ஒரு டீமோட க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ நெக்ஸ்ட் உங்களை ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.